ஹாய், காலை வணக்கம், குட் மார்னிங். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க காலையில்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசம் சோறு. இன்னைக்கு ரசம் ரொம்ப நல்லது, கோல்டுக்கு, தொண்டை கரக்கரன்றதுக்கு, இதுக்கெல்லாம் ரசம் ரொம்ப நல்லது. நானும் கூட கல்யாணம் ஆகாததுக்கு முன்னே எனக்கு ரசமே பிடிக்காது. அதுக்கப்புறமா ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நல்லா தண்ணியாக, நல்லா காரமாக, புளிப்பாக, ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கூட ரசம் அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன நம்பலையா? எவ்வளோ சீரியஸாக பேசலாம், அவள் எப்படி தான் கண்டுபிடிக்கிறீங்கன்னே தெரில. நீங்கள் செம்ம வில்லனான ஆளுங்க நீங்கள். சரி, உண்மையை சொல்லிடுறேன். ரசம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன குழம்பு செய்யறதுன்னு யோசிக்கிறத விட டக்குன்னு ரசம் வச்சுட்டா மேட்ரு போகும். சொல்லிட்டேன், போதுமா? நான் சாப்பிட்றது வந்து தோசை, வடை. ஆமாம், ரசம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க, அப்பயே நீ சாப்பிடல அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னு கேட்குறீங்க. டேஸ்ட் வேற நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்களேன்னு. அது சும்மா சொன்னேன், வீடியோக்காக சும்மா சொன்னேன். எனக்கு ரசம் பிடிக்காது. உங்ககிட்ட எதையாச்சும் ஒன்று சீரியஸாக பேசலாம்னா சிரிச்சு காமெடி பண்ணிடுறீங்க. ஓகே ஓகே ஓகே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கும் லேட்டு தான், பரவாயில்ல. அது அக்கா பொண்ணுக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க, அதனால இன்னைக்கு போகாம நின்றுக்கலான்னு பார்த்தேன். ஆனாலும் அவங்க கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வா 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 வா. ஃபேன்ஸு தொல்லை அதிகமாக இருக்கு, என்ன பண்ண? இது இந்த முகர கட்டிக்கு ஃபேன்ஸா? இதையே நம்ப மாட்டேங்கிற. சரி விடுங்க, நாங்கள் சாப்பிடலாம். தோசை, வடை. வீட்டில் என்ன சாப்பாடு இருக்குது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய், குட் மார்னிங். ஏமா உளறீங்க? பசி உளர வைக்குது. பாய் பாய் பாய்.